அமெரிக்கா மற்றும் சீனா இடையிலான வரி போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. சீனாவின் இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா கடுமையான வரிகளை விதித்து வருகிறது. இதனால் பின்னணியில் வரி பிரச்சனையில் இனி பேச்சுவார்த்தைக்கு சீனாவே முன்வர வேண்டும், முடிவு சீனாவிடம்தான் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தற்போது சீன பொருட்களுக்கு அமெரிக்கா 145% வரியை விதித்துள்ளது. ஆரம்பத்தில் 34% இருந்த வரி சீனாவின் பதிலடி நடவடிக்கையால் தொடர்ந்து உயர்த்தப்பட்டது. சீனா அமெரிக்க பொருட்களுக்கு 84% வரியை விதிப்பதாக அறிவித்ததும் அமெரிக்கா பதிலடியாக வரியை மேலும் அதிகரித்தது. கடந்த வாரம் வெள்ளை மாளிகை வெளியிட்ட தகவலில் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 145% வரி விதிக்கப்படும் என தெரிவித்தது. மேலும் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஒப்பந்தத்தில் அடங்காத அலுமினியம், ஆட்டோமொபைல்கள் மற்றும் மெக்சிகோ, கனடாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு 25% வரியும், மற்ற இறக்குமதி பொருட்களுக்கு 10% வரியும் விதிக்கப்படும் என கூறப்பட்டது. சீனாவை தவிர மற்ற நாடுகளுக்கு உயர்த்தப்பட்ட வரி விதிப்பு 90 நாட்களுக்கு நிறுத்தப்பட்டது. இந்த சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவே பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்றும் அவர்களே முடிவை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கரோலின் லீவிட், சீனா எங்களின் பணத்தை எடுத்துக்கொள்ள முயல்கிறது, அதனால்தான் அதிக வரி விதிக்கப்படுகிறது, அவர்களுடன் பேச வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இல்லை என கருத்து தெரிவித்தார். இந்த நிலை தொடருமானால் உலக சந்தையில் பெரும் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது.